இவ்வளோ நல்லா நீங்கள் தமிழ் பேசுன்னு எனக்கு தெரியாத போச்சு. அதாவது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கதையே கிடையாது, அது கமர்ஷியல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கேட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல கதையை கொண்டு போய் சொன்னாலும் உடனே வந்து சார் என்ன சார் இதில் வந்து கமர்ஷியல் வேல்யூ இல்லை சார், அவார்டு போட சார் அப்படின்னு நல்லா அருமையாக. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, எல்லா படத்துலையும் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பெரிய நல்லா பெரிய ஆளாக வரை காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பண்ணாலும் அது ஆப்போசிட்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கிற ஒரு ஹீரோயின் ட்ரெஸ்ஸு மேட்டர்ஸ் கம்மியாக கேட்குறாங்க, சின்ன பொண்ணாக கேட்குறாங்க. நான் இலை மறைவு காய் மறைவு அந்த காலத்தில் சொன்னது போய் இலையை வச்சு தான் மறைக்கிறாங்க. அதான் நீ தலைக்கு சினிமா இதுதான் நடந்துருக்கு, இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப வேலையாக பாயிண்ட் பேசியிருக்காரு. வாங்க நண்பரே. சவுண்ட் எஃபெக்ட் இல்லையா? ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து சினிமா நன்மையே அப்படின்னு வந்திருக்கேன் இந்த இடத்துல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனார் அசோக்குமார், அவர் வந்து கடைசியாக முடிக்கும் போது சொல்லிட்டு போனார், தலைவரே அவங்க வணக்கம் தப்பா அவர் கடைசியாக முடிக்கும் போது சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான், பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுல இருந்து அவர் எங்க அணிபக்கம் இருக்க வேண்டியவர் தவறுதலாக அங்கே போயிட்டாரு அப்படின்னு தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல நம்ம சிதம்பரம் வந்து எப்படிதான் அவர் ஏன் சோதனை அணியில இருக்காரு அப்படின்னா அந்த அணியில பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே சோதனையில் இருக்காரு. ஒரு நாளைக்கு 2 படம் பார்க்கறாரு. சோதனை அணியில போய் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நீங்க சொல்லவே இல்லை. 2 படம் ஒரு நாளைக்கு கண்ணு இருக்கும்போது நினைச்சேன். வேற விஷயம். அப்புறம் இங்க பேசின 2 பேருமே என்ன பொதுவா பேசினாங்கன்னா, சினிமா வந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது தப்புங்க. அவங்க பார்த்ததுல இந்த 10 வருஷத்துக்குள்ள வந்த படத்தை பார்க்குறாங்க. சினிமாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரிங்க. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, காப்பியங்கள்ல இருந்து வந்தோம், நாடகத்துக்கு வந்தோம், சினிமாவுக்கு வந்தோம். 80-70 சினிமா எப்படி இருந்தது, 90க்கு மேல வந்த சினிமாக்கள் எப்படி இருந்தது, 2000க்கு மேல வந்த சினிமாக்கள் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் வச்சு இவங்க பாருங்க. ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு வகையான பிரசன்டேஷன் தேவைப்படுது. இப்படி சொன்னா தான் போகணும். நீங்க வந்து என்எஸ்கே காலத்துல வந்து ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படத்துல 2.5 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க. இப்ப போய் அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. அதை பார்த்தா இவங்க நல்ல படம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப காலகட்டத்துக்கு எப்படி அது மக்கள் இடத்துல போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்க. அதுக்காக தவறுதலா எடுக்கிறாங்கன்னு நாங்க சொல்லுவோம். சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்எஸ்கேவை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்ணதாசன் பாடல்கள்லாம் எவ்வளவோ பாடல்கள், அதையெல்லாம் விட்டு மியா மியா பாடியிருக்காரு. அதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு வைரமுத்து, பாவிஜய், புது பாடல் எழுதக்கூடியவர்கள்லாம் வந்திருக்காங்க. 2வது நடுவர் அவர்களே வந்து சினிமா துறையை சார்ந்தவர் தான். அவர் வந்து கட்டாயமா இந்த பக்கம் தீர்ப்பு சொல்ல போறாரு. அதை விட ஒரு சினிமாவை பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு நார்மலா பார்க்குற மக்களுக்கு தெரியும். முதல்ல பகுத்து ஆராயக்கூடிய தன்மை வேண்டும். அது உங்க 3 வயசுல இருக்குதான்னு தெரியல. அப்புறம் 2வது சினிமாவில் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. யூ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட், யூஏ சர்டிபிகேட்னு. இவர் ஏ சர்டிபிகேட்டை போய் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் டைம் பெட் டைம் ஸ்டோரியா அதை சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அதனால கதை இருக்கிறது, எல்லா சினிமாவிலையும் கதை இருக்கிறது. அதனால கரெக்டான வியூவர்ஸ் இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும். அதுக்கு வந்து சினிமா துறை மட்டும் பொறுப்பாகாது. ஒவ்வொரு துறையும் நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஏ படம் பார்த்து வந்துட்டாரா? இல்ல அவர் எந்த படத்தை பார்த்தாலும் தெரியல. அவர் எந்த படத்தை பார்த்து பெட் டைம் ஸ்டோரினாரு, அதனால சொன்னாங்க. அப்புறம் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்கு. இப்போ வழக்கியல்னு சமீபத்தில் ஒரு படம் வருது. அதை தான் பார்த்துட்டு வந்து ஒரு ஆசிட் ஊத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த காலத்து பெற்றோர்களுக்கு வந்து இப்படியெல்லாம் குழந்தைகள் பழகுவார்கள். எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிறான். ஏதோ கத்துக்கிறதுக்காக வர்றான். ஆனா கண்ட மாதிரி கோணத்துல போட்டோ எடுத்து அதை வெப்ல போடுறான். அதுக்காண்டி அந்த பொண்ணை பயமுறுத்தி கடைசியில ஆசிட் பீச் அளவுக்கு அந்த படத்துல போயிடுது. இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. எல்லா படத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயங்கள், தீய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் போய் செய்யுங்கன்னு யாருமே சொல்லல. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எத்தனை பேர் நீங்க எல்லாம் போய் ஆசிட் ஊத்தி தெரியும்? எத்தனை பேர் எல்லா படத்துலையும் சொல்றாங்க கத்தி அறுவாள் போய் வெட்டுற மாதிரி சண்டை காட்டுறாங்கன்ட்டு? எத்தனை பேர் அந்த மாதிரி பண்றாங்க? கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. படத்தை பார்த்து யாரும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. 2வது திரைப்படம் வந்து நகைச்சுவை நிறைய இருக்கு. அதுக்கு டிவி சேனல்ஸே இருக்குது. நகைச்சுவை நமக்கு கட்டாயமா தேவை. அதற்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா பார்க்குறோம். நன்மைகள் நிறைய நன்மைகள் இருக்கு. பாட்டு நிறைய பாடினாங்க, காதலை பத்தி பாடினாங்க, அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டாங்க. காதலுக்கு ஜாதி
ஒரு கிண்டலான பாட்டே ஒன்று பார்ப்பேன். அருமையான பாட்டு இது. அதுல பெரிய தத்துவமே அடங்கி இருக்குது. ஓம் பானா பானா ஓம் பானா பானா ஓம் பானா ஏன் பானா ஏன் பானா பானா ஏன் பானா பானா ஏன் பானா ஓம் பானா என்ன இருக்குது? கீதா சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. கீதா சாரமே இதுல இருக்குது. எது இது உன்னுடையதோ அது நாளை மற்றவர்களுடையதாக இருக்குது. இதோ எத்தனையோ கருத்துக்கள். அதே மாதிரி நல்ல கதாபாத்திரங்கள் எத்தனையோ இருக்குது. நல்ல கதாபாத்திரங்களில் நடித்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் அந்த அரசியல் பெரிய நிலைமையில் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அப்படி இல்லை, மக்கள் புதிய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா யார் வந்திருக்கணும்? ஒரு அசோகனோ, ஒரு நம்பியாரோ, ஒரு ரகுவரனோ, இல்லை ஒரு சொர்ணாக்காவோ தான் இருக்கணும். நல்லதுதான் மக்களுக்கு சேர்ந்து சேர்ந்து நல்லதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளில அடிச்சுட்டே இருக்காங்க. நன்றி. இதுல இருந்து நடுவர் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து சினிமா துறையை சார்ந்தவர். எதிரணியினருக்கு சரியான பாடம்